ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்குல வந்துட்டு வடை சுட போகிறோம். ஸோ நான் வர்றதுக்குள்ளே தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் கிளறி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் என்ன போட்டோன்றதை உங்களுக்கு காமிக்க முடியல. ஆனால் வந்துட்டு இப்போ மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு பீட்ரூட் செத்துறதெல்லாம் செத்திட்டு தேவையான அளவு பச்சரிசி மாவு, நம்ம உளுந்து வடை சுடுற மாதிரி தான் தேவையான அளவு நம்ம மாவு பிசைஞ்சாவே நமக்கு வந்து தெரியும் எவ்வளோ பச்சரிசி மாவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வந்துட்டு சோம்பு, தேவையான அளவு உப்பு, அது மட்டும்தான் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்படியே வந்துட்டு உளுந்து வடை சுடுற மாதிரி தான் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க போன தடவையே வந்து கேட்டீங்க, ஆனா என்னால வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. இப்பவுமே பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்துட்டு நான் தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு எல்லாத்தையும் கலரி ஒன்றா ஆக்கி வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு வடைலாம் சுட தெரியாதுங்க. எங்கள் அம்மா வந்துட்டு என் தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க. நான் குட்டி குட்டியாக தான் சுடுவேன். ஸோ மரவள்ளி கிழங்கு வடை வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அம்மாவை ரெடி பண்ணி வைக்க சொன்னேன், அதுக்குள்ளே வந்துட்டு ரெடியே பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்க, ஒரு ஈடு சுட்டிட்டே போயிட்டாங்க. இந்த மரவள்ளி கிழங்கு வடை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எங்க அப்பா இருக்கக்குள்ள வந்துட்டு நிறைய மரவள்ளி கிழங்கு, மழை டைம்ல மோஸ்ட்லி மரவள்ளி கிழங்கு வடை தான் நாங்க சாப்பிடுவோமே. உங்க அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்களா, இல்ல உங்க வீட்டுல யாரு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இருங்க, நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு எல்லாமே இருக்காதுன்றது. ரொம்ப சூடா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.